Hey guys, welcome back to my channel. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MT-15ஓட மைலேஜ் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். MT-15 மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு 100-350 போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்கலாம், எஸ் நீங்கள் பாஸ்ட்டில் போய் அந்த விக்கியை பார்த்துட்டாங்க, அதுக்குள்ளே நான் இதோட மைலேஜ் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். இது வந்து பில்லியனோட நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். பில்லியன் வேறு யாரும் இல்லை, ஒன் லைஃப் பிரகாஷ். டான் 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 பிஜிஎம் வண்டியை வந்து நான் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன் கைஸ். வண்டி வந்து பெட்ரோல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நம்ம வந்து இதை வந்து கதரோட வேண்டாம். ஏன் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்டர்னால இப்போ வண்டி ஆஃப் ஆகி ஒன்று சென்றுச்சு அப்படின்னா நம்ம வந்து பெட்ரோல் போட்டு டெஸ்ட் பண்ண வந்துடலாம் கைஸ். போயிட்டு தான் இருக்குது, அடைச்சிது அப்போவே. ஸோ வண்டி என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆள் இடிச்சிச்சு, இந்த இடிக்க ஆரம்பிச்சிச்சு. இடிச்சுமே ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிச்சு அப்படின்னாரு. அதுபோக நம்ம வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ், வண்டி வந்து முடிஞ்சுது, கதம். சாகா வண்டி வந்து பெட்ரோல்லாம் நின்றுச்சு காய்ஸ். என்ன ஸ்டைல் பரியாயோ. ஸோ பெட்ரோல் ஊற்றுறது வந்து ஒன் லைஃப் பிரகாஷ் கேமியோ ரோல். சிந்தாம ஒத்துப்பாய். எங்க பரிங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஹியூமன்ஸாடா நீங்கள் எல்லாம். இப்போ வந்து நம்ம இந்த ரீசெட் அடிக்க போவோம். ரீசெட் அடித்தாச்சு. மைலேஜ் வந்து பில்லியனோட ஆவரேஜ்லாம் கிடையாது, சும்மா அடித்து ஓடிச்சு வருவோம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து வண்டியில் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிட்டு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் பில்லியனோட. ஸோ ஆவரேஜ் கிலோமீட்டர் அப்படின்னு எதுவும் இல்லை, ஒரு 80 வரைக்கும் நம்ம போவோம். ஓகே ஓகே. ஏன்னா கொஞ்சம் பெட்ரோல் இருந்தே வண்டி வந்து 8 கிலோமீட்டர் ஓடிச்சு. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ பார்த்துக்கலாம் ப்ளீஸ். ரொம்ப ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டோம், ஓகேவா. அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணால ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆச்சு, பட் நம்ம வண்டியை கியர் போட்டு மூவ் பண்ணால் மூவ் ஆகாது. ஸோ அது ஃபியூவல் இன்ஜெக்டர் அப்படிங்கிறனா ரொம்ப போட்டு நம்ம வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது வேண்டாம். இந்த வண்டி வந்து MT-15 வெர்ஷன் 2.0. இந்த வண்டி எடுத்து ஒரு சர்வீஸ் முடிஞ்சிருக்கு கைஸ். வண்டி வந்து 4000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது. வண்டி எடுத்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்சு ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கு. 2வது சர்வீஸ் வந்து அடுத்த மாதம் தான் வருது. ஸோ இப்போ வந்து மைலேஜ் வந்து ஓனர் ரிப்போர்ட்டட் எவ்வளோ அப்படின்னா 15 சொன்னார். ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம் கைஸ். இந்த வண்டி வந்து அவர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் மோடிஃபைட் பண்ணியிருக்காரு. ஸ்பீடு வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து கொஞ்சம் மோடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க ஸ்பீடுக்கு. வண்டி நல்லா செமையாக பிக்கப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த வண்டி. நீங்கள் இந்த மோண்டேஜில் பார்த்துருப்பீங்க, பறந்து போனது. இப்போ வந்து நம்ம கூட வந்து ஒன் லைஃப் பிரகாஷம் உட்காந்துருக்காரு பின்னாடி பில்லியன். அவரோட கோப்ரோட தான் வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். என் ஆட்டத்தை பாராட்டி கோப்ரோ அன்பளிப்பாக கொடுத்த என் அன்பு மச்சான் ஒன் லைஃப் பிரகாஷ் அவர்கள். இதில் வேறு ஹாரனும் இண்டிகேட்டர் வேறு இடத்துல இருக்கான இண்டிகேட்டர் பிடிச்சி அமைக்கிட்டு இருக்கேன். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 11 கிலோமீட்டர் வந்து வந்தாச்சு. நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுட்டு. ஸோ காய்ஸ், நான் வந்து பில்லியன் செட்டில் தான் கைஸ் உட்காந்துருக்கேன். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதுக்காண்டி ரொம்ப ஹார்டாக இருக்குது, உட்காரவே முடியாது அப்படின்லாம் கிடையாது. நல்லா இருக்குது. முன்னாடி ஓட்டினதும் நல்லா தான் இருக்குது, பின்னாடி உட்கார தான் நல்லா இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா பின்னாடி வந்து கிரிப்பு வச்சா மட்டும்தான் பின்னாடி உட்கார முடியும். ஆனால் பின்னாடி சீட்டு வந்து கொஞ்சம் குட்டி. ஸோ இன்னும் பின்னாடி தள்ளி போயிட்டோம் அப்படின்னா கீழே வந்துருக்கும். அதனால் இவங்க வந்து பின்னாடி வந்து இது மாட்டியிருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஷேட்லிஸ்டே வந்து மாட்டியிருக்காங்க, பிரச்சனை இல்லை. இதான் இதில் வந்து கார்னரிங்காக செம்மையாக இருக்குது. ஏபிஎஸ் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. பிரேக்கோட பைட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலு. பிடிச்ச உடனே நின்று அந்த இடத்துல. ரொம்ப பிடிச்சனா பேக்கெட் தூக்கிடும், அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வண்டியில். ஸோ பில்லியன் சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது. அதாவது நான் வந்து லீனாக தான் இருப்பேன், அதனால பிரச்சனை இல்லை. ரொம்ப ஷவுட்டாக இருந்துட்டு பின்னாடி உட்காந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பட்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது சஸ்பென்ஷன் வந்து. அது வந்து நாங்கள் ஆல்ரெடி இந்த MT-15 வெர்ஷன் 2ல் வந்து சஸ்பென்ஷன் வந்து பின்னாடி வந்து அந்த கம்பியில் வந்து லேசாக உரசும். அது
அது எல்லா வண்டியிலுமே அப்படி தான் இருக்குது. வெர்ஷன் 2ல் நாங்கள் போயிட்டு என்னென்னு பார்த்தோம். அவங்க கம்பெனியில் வாரண்டி போட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் எல்லா வண்டியிலுமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ உங்கள் வண்டியிலும் இருந்துக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பின்னாடி சஸ்பென்ஷன் வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து நடுவில் சென்ட்ரலில் இருக்க அந்த கம்பியில் வந்து உரசும். அது எல்லா MT-15 வெர்ஷன் 2ல் எல்லாத்துலேயும் அந்த இது இருக்குது. ஃப்ரெண்டு வந்து அப்சைட் டவுன். ஸோ அதுவுமே சூப்பராக தான் இருக்குது. கார்னரிங்லாம் பண்ணும்போது அப்படி வண்டி வந்து வாப்ளிங் ஆகவே இல்லை, ஸ்டிஃபாக இருக்குது வந்து கார்னரிங் பண்ணும்போது. இந்த இடம் வந்து உரசும் சஸ்பென்ஷன் வந்து இதில் தெரியுதா இந்த இடம் வந்து உரசும் கைஸ். இந்த இடம் வந்து இதில் உரசும் இந்த கம்பியில். அது எல்லா வண்டியிலுமே இருக்குது. ஸோ கைஸ் 95ல் வந்து விவே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்பீட் லிமிட் வந்து எதுவுமே நாங்கள் வந்து வைக்கல கைஸ். சும்மா நார்மலாக அந்த வண்டியை ஓட்டுறவங்களுக்கு தான் ஓட்டுவார். அதே ஸ்டைலில் நம்ம ஓட்டினா எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது. ஏன்னா 60ல் யாரும் நம்ம மெயின்டைன் பண்ணி ஓட்ட போகிறது கிடையாது சரிங்களா. இந்த வண்டி தான் வந்து உட்காந்திங்கன்னா 60 யாருமே வந்து ஓட்ட மாட்டேங்க, எல்லாமே 100 தான். மினிமம் எல்லோரும் 80-85 தான் போவீங்க. இந்த வண்டியோட நேச்சர் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்பீடில் போய்ட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து 17 கிலோமீட்டர் ஓடிருக்கோம். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த சீட்டிங் பொசிஷன் எல்லாமே வந்து வண்டி சூப்பராக இருக்குது கைஸ். வேறு வண்டியில் வந்து உட்காந்து ஓட்டணும் அப்படின்னாலே நமக்கு வந்து முறுக்க தான் தோணும். ஸ்லோவாக போனோம் அப்படின்னு வந்து தாட்டே வர மாட்டேங்குது. அந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் வந்து நம்ம தெருக்க வண்டி போயிட்டு தான் கைஸ் இருக்குது வண்டி. அதுவும் பில்லியன் வச்சுருக்கு அப்படிங்கிறத வந்து வண்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் ஆகவே இல்லை. சிங்கிளாக போகும்போது எப்படி போகுதோ அப்படி தான் வண்டி போகுது. ஸோ மைலேஜ் எப்படி கிடைக்கிறங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்பீட் அப்டேட் பண்ணனால மைலேஜ் குறைஞ்சிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையாது. ஏன்னா அவங்க வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டில் தான் மோடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸாஸ்டர் அப்படி இப்படின்னு எதுவுமே மாற்றலாம். வண்டி வாங்கிட்டு கிராஷ் கார்டு, அதுக்கப்புறம் பின்னாடி சேட்டில் ஸ்டே அது மட்டும்தான் கைஸ் வாங்கி போட்டிருக்காங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இது லான்ச் ஆன அந்த மாதத்தில் எடுத்தது ஃபஸ்ட்டு வண்டி. லான்ச் ஆன மாதத்தில் எடுத்த வண்டி ஆக்சுவலி. ஸோ கைஸ் 25 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இப்போ வரைக்கும் வண்டி நல்லா ஸ்மூத்தாக நல்லா அழகாக போகுது. ஆனால் எப்போவுமே விரட்டி போக தான் தோணுது. ஸோ நம்ம வந்து இந்த வண்டி இழுத்து பார்த்தாங்க. ஸோ ஸ்பீடாக போய் பார்க்கணும்னு தான் பார்க்குறேன். பட்டு அந்த மாதிரி நமக்கு ஸ்பேஸ் ஒன்று அமையலை. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் வந்து 100 வந்து டச் பண்ணி பார்ப்போம். ஊர் அவுட்ரு போயிட்டு 100 டச் பண்ணுவோம் கேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் நம்ம வந்து வெற்றிகரமாக ட்ராவல் பண்ணிடுது கேஸ். இப்போ வந்து 100 டச் பண்ணி பார்ப்போம் கேஸ். ஆடா யாரா இவன். R15 வெர்ஷன் 2 வச்சுருக்காங்க கைஸ். அதில் வந்து இந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கு. R15 வெர்ஷன் 2வை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பில்லியன் வச்சு சோலோவாக போனால் வண்டி பறக்கும். ஸோ விவிஏ ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். விவிஏ ஓப்பன் ஆனால் வண்டி அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. பறக்கு வண்டி கிடந்துது, ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஸ்லோ பண்ணிக்கும். ஸோ விவிஏ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வண்டி ஸ்மூத்தாக போகுது கைஸ். பட் விவிஏ ஓப்பன் ஆகிறதுக்கப்புறமும் ஹையர் சிசி வண்டி ஓட்டிட்டு இந்த சிசியில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 150 சிசி வண்டி இப்படி பறந்து போகிறதே அது ரொம்ப இது என்ன சொல்லுவாங்க. யமஹாவில் வந்து 150 சிசி வச்சுட்டு வராத ஒருத்தருக்கு வரங்காது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 200 பைக் செக்மெண்ட்ஸ் கூட 150 சிசி பைக் செக்மெண்ட்ஸ் வந்து ஃபைட் பண்ணுதுன்னா நம்ம பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு இன்ஜின் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டிலாம் ஓட்டுறதுக்கு அப்படி வேறு லெவலில் செம்ம கொடுக்கு. எப்படி சொல்ல போர் அடிக்கலை வண்டி ஓட்டுறது. செம்ம ஃபீலாக இருக்குது. இந்த பிவி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. வண்டி அப்படியே மரணமாக இருக்குது. பிரேக் ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் பசராமல் போகலாம் அந்த இடத்துல. என்ன கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஹெல்மெட்டில் வந்து விண்ட்ஷீல்ட் ஒரு மாதிரி மங்குனுமே இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து ரிட்டர்ன் அடிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா இருட்டிட்டு வருது. ஸோ இப்போ நாங்கள் அங்கே பார்க்க 50 கிலோமீட்டர் அங்கே போனோம்னா வீட்டுக்கு போகுது நைட்டு 9 மணி ஆகும். ஸோ
ஸோ கைஸ் வண்டியோட லைட்டு தூரம் இதாங்க கைஸ். இது வந்து நான் பைக்கோட லைட் மட்டும் தான் போடுறேன். எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் எதுவுமே நான் போடலை. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் போட்டோம் அப்படின்னா டிச்சுக்கு இதுதான் கைஸ் எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் போடுறது. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து 42 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். வண்டி வந்து இடிக்கலை தட்டலை எதுவுமே பண்ணலாம், நார்மலாக போயிட்டு தான் கைஸ் இருக்குது. ஸோ நம்ம 70-80 தான் போய்கிட்டு இருக்கோம். 42 அப்படிங்கிறது வேறு லெவல் நல்ல மைலேஜ் தான் இந்த வண்டிக்கு. ஆனால் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபைனல் மைலேஜ் எவ்வளோ வருது நம்ம பார்ப்போம் கைஸ். ஓகேவா? இது மீன்ஸ் ஃபியூல் இன்ஜெக்டரில் வந்து வண்டி பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் வண்டியை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வண்டி போகும் கைஸ். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் எவ்வளோ போதும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ போதும் பார்ப்போம் கைஸ். ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அதாவது வண்டி இடித்து நின்னதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சு நான் அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்துகிட்டு வந்துமே 8 கிலோமீட்டர்ஸ் போயிடுச்சு கைஸ். ஸோ நம்ம இவ்வளோ அடித்து விரட்டி வந்திருக்கோம். 70-80 தான் கைஸ் போயிருக்கோம். ஆவரேஜாக 60-50லாம் போனால் இன்னும் அதிகமாக கூட மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகமாக மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா இவர் வந்து எஃபிசட் வெர்ஷன் 3 வச்சுருக்காங்க. 3க்கும் இந்த வண்டியும் மாற்றி ஓட்டிகிட்ருக்காங்கன்னு வைங்களேன். எஃபிசட் வெர்ஷன் 3 வந்து மைலேஜ் கம்மியாக கிடைக்குது, இதுதான் அதிகமாக கிடைக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்து வந்து எஃபிசட் வெர்ஷன் 3 வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க சீக்கிரம். நீங்கள் இதுக்கு அடுத்து 100 பார்ப்பீங்க. 100-350யோட ஃபுல் ரிவ்யூவும் வண்டி மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து 44 கிலோமீட்டர்ஸ் 45 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். 68-70 தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். லைட்டு த்ரோ வந்து நார்மலாக தாங்க இருக்குது. நீங்கள் பாக்கெட் வச்சு தான் அவனை வேறு வழி கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து எல்இடி லைட்ஸு. ஸோ எல்இடி லைட்ஸ் த்ரோ ஆப்போசிட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பயங்கரமாக பவர் இருக்கும். ஆனால் நமக்கு ரோட்டில் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பவர் இருக்காது. அதுவும் இல்லாமல் ஹெல்மெட் வைசர் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஸ்க்ராட்சாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஃபாக் லைட் வச்சுருக்கனால அவர் வந்து இதுமாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் நான் ஃபாக் லைட்டே போட்டிருக்கேன். ஸோ வண்டி தட்ட ஆரம்பிச்சிச்சு கைஸ். 45 கிலோமீட்டர்ஸில் வந்து வண்டி வந்து இடிக்க ஆரம்பிச்சிச்சு. கியரை டவுன் பண்ணிட்டு ரைஸ் பண்ணால் வண்டி போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எவ்வளோ தூரம் போதும் பார்க்கலாம் கைஸ். ஏன்னா இதுக்கு அடுத்து நின்னதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டி அப்படிங்கிறதுனால. ஸோ 50 தட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து 100, 80, 100 அப்படி தான் நம்ம போயிருக்கோம். 60லே மெயின்டைன் பண்ணலை, 40லேயும் மெயின்டைன் பண்ணலை. 70, 90, 100 தான் வண்டி. அப்படி போய் வண்டி வந்து 46 வரைக்கும் போயிருக்கு. நம்ம அதை விட கம்மியான ஸ்பீடில் போனால் அதிகமான மைலேஜ் இன்னும் கிடைக்கும். ஒரு 55 அது கொடுக்கலாம். வண்டி நின்னால் தெரியும் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு. வண்டி அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 அடைச்சது 6 போட்டிருக்கேன். ஸோ கைஸ் வண்டி இடித்ததுக்கு அப்புறமும் வண்டி வந்து 2 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ பார்க்கலாம் 5 கிலோமீட்டர்ஸ் ஓடும். எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து அடைச்சி நின்றுச்சு அப்படின்னா, ஏன்னா வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நின்றுச்சு, ஸ்டார்ட் பண்ணோம் வண்டி போகலை, அப்படி நின்றுச்சு. அந்த மாதிரி நிற்கலை. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வண்டி எடுத்து நான் வரும்போது கியரை டவுன் பண்ணும்போது வண்டி ஆஃபாக தான் இருந்தது, வண்டி மூவே ஆகலை. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம வந்து மேனேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இடிக்குது கைஸ், நல்லா இடிச்சு தான் ஓட்டுது. ஸோ கியரை டவுன் பண்ணுவோம். 48.4 வந்து வண்டி நின்றுச்சு, ஸ்டாப் ஆகி. ஸோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே இது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வைக்கலாம். 49 கரெக்டாக 49 தான் இஸ் மைலேஜ். வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஃபுல்லு ட்ரை. 49.1 அதுவும் 100ல் போய் 180ல் போய் எக்கனாமியில் போனால் நல்லா ஒரு 55 கிடைக்கணும். எக்கனாமியில் போனால் 55 வந்துடும். 49 மைலேஜ், 49.1 மைலேஜ். அதாவது 80 100ல் போயிட்டு. Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. ஏடிஎம்ல ஒரு நெட்வொர்க்கில் கைஸ்
அதான் ஒன் லைஃப் பிரகாஷ் வந்து இப்போ அவர் ஃபோனோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அந்த ஏடிஎம்க்கு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. Please tell me all the bad, never good. Fill my head full of every single doubt, yeah.